தமிழால் இணைந்தமைக்கும் இணைத்தமைக்கும் தந்தார்ந்த என்னுடைய சிறந்தார்ந்த நன்றிகள். நம்மளோட தமிழரோட தரம் வந்து எப்பயுமே தாழ்ந்ததே கிடையாது. உலகத்துல எந்த ஒரு மூளைக்கு போனாலும் தமிழன் என்ன சொல்லடா தலை நிம்மதி நில்லடா அப்படின்ற ஒரு பெருமை இருக்கு. அதுக்கேற்ப உங்களோட அனைவருடைய நேரங்களையும் ஒதுக்கி இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு எல்லாம் வந்ததுக்கு முதற்க உங்கள் அனைவருக்கும் எனது மனதார்ந்த பாராட்டுகளும் வணக்கங்களும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, பெரிய இடி மழைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சிறிய மலை இருக்கப்ப அதை யாரும் பெருசா பொருட்படுத்தாம வெளிப்படுவாங்க. அது மாதிரி பெரிய இடி பேர் இருக்க மாதிரி ஐயாவுடைய அந்த உரைக்கு அப்புறம் நான் பேசுறது கண்டிப்பா எடுபடாதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அடுத்து அந்த மின்னல் மாதிரி லெனின் பாரதியாருடைய உரைகள் இருந்தது. அதனால இந்த அவையில இருக்கக்கூடிய தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு வரிசைப்படுத்தினா அதுல வந்து கடைசி நிற்கக்கூடிய ஒரு நபர் தான். ஆனா என்ன கூட வந்து இவ்வளவு பேர் ஒரு பெரிய ஆளுமைகளுக்கு நடுவுல உட்கார வச்சு அழகு பார்த்த அந்த அமெரிக்க நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். அதன் பிறகு வந்து என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான். இன்னைக்கு உலகத்துல வந்து ஒரு 3-4 நாடுகள் வந்து நான் பயணிச்சிருக்கேன் அப்படின்னா அது ஒரு நடிகரா இருக்கிறத தாண்டி ஒரு தமிழனா வந்து நான் இங்கனாலும் வந்து பயணிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அதன் பிறகு உங்ககிட்ட தொடர்பு கொள்ளணும்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஐயா ஒருத்தர் வந்து என்னோட பேசினாங்க. நீங்க வந்து நடிகர், சமூக ஆர்வலர் போட்டிருக்கீங்க, சோசியல் ஆக்டிவிஸ்டா என்ன பண்றீங்க அப்படின்னு நான் ஒரு சில விஷயம் சொல்லிட்டு நான் அவர்கிட்ட ஒரு விஷயத்த நான் அடையாளப்படுத்துறேன். உங்க எல்லாருக்குமே வந்து அதை செய்யணும்னு ஆசை இருக்கும், அதுக்கான நேரம் இல்லைன்றது மட்டும்தான் உண்மை. ஆனா எனக்கு அதுக்கான நேரம் இருந்தனால நான் பண்ணேன், பட் உங்க சார்பாக தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஐயா அவரு கலந்துக்கிட்ட அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து என் காலை ரொம்ப இனிமையா விழுந்தது. ஆமா, இங்க நம்ம இணைஞ்சிருக்க எல்லாரும் வந்து நம்ம சகோதரி வந்து கேட்டாங்க தமிழ்ல வந்து எப்படி நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தலாம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு யோசனை வந்தது. என்னன்னா, நீங்க எல்லாரும் உங்க குழந்தைகளை மொபைல் கொடுக்குறப்ப அதுல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தமிழ் பாஸ்வேர்டு வச்சுட்டீங்கனாலே தமிழ் நல்லா வளரும். அதனால அதை நீங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அது ஈஸியா வந்து அவங்களுக்கு கடத்தணும். ஏன்னா அது என்ன மீனிங் கேட்பாங்க, நீங்க ஈஸியா வந்து தமிழ் வந்து உங்ககிட்ட கடத்தி கொண்டு போயிடலாம். அப்புறம் நான் வந்து என்னோட முதல் படம் வந்து கேரள நாட்டிலும் பெண்களுடைய ஒரு படத்துல கதாநாயகனா நடிச்சேன். அதோட கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாரதியாரோட ஒரு உன்னத வரிகள் யாராவது சொல்லலாம்னு நினைக்கிறேன். சிந்து நதியில் இசை இளவினிலைக்கு அப்புறம் ஒரு வார்த்தை தோணிகள் ஓட்டி விளையாடி. ஆமா, சோ என்னுடைய படத்தோட தலைப்பே வந்து எங்க இயக்குனர் வந்து அதான் வச்சிருந்தாரு, அந்த கேரள நாட்டிலும் பெண்களுடனே. முதல் படம் தலைப்பு வெளியானவனே என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு, என்னுடைய பள்ளி தோழர் உட்கார்ந்துருக்காரு, எல்லாரும் கேட்ட முதல் வார்த்தை என்னடா கேரள நாட்டில் என்ன படம் டாக்டர் அப்படின்னு கேட்டாங்க. சோ என்னடா தமிழ்ல இவ்வளவு அழகா ஒரு பேர் வச்சா எனக்கு இப்படி கேட்டு விட்டுறீங்களாடான்னு எனக்கு ஒரு விஷயம் இருந்தது. அதை விட எனக்கு அப்பாவா நடிச்சது வந்து ஞானசம்பந்தம் ஐயா, அவர்கிட்ட இதே கேள்விதான் கேட்டுருக்காரு. கமல் சார் கேட்டிருக்காரு. கமல் சார் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்காரு, மலையாளம் கத்துக்கிறதுக்காக பேசினப்ப கேட்டிருக்காரு. எங்க பாடல் வெளியிடப்ப ஐயாவோடய நான் ஒரு படம் இணைஞ்சு நடிச்சிருக்கேன். என்னன்னா இங்க ஒரே ஒரு விஷயம் தான், தமிழ வந்து நம்ம வந்து எங்க வந்துதான் பரப்பணும்னு நினைக்கிறோம்னா தேவையே இல்லை. ஏன்னா தமிழ் வந்து ஒரு மீன் மாதிரி, அது உங்களுக்குள்ள இருக்கு. கடல்ல இருந்து எப்படி மீன் எடுத்து வெளியே போட்டா அது உயிர் வாழோ, அது மாதிரி உங்களை விட்டு வெளியே எடுத்துப்பட்டா தமிழே இருக்காது. ஸோ தமிழ் உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே இருக்கு. நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் உங்களுக்குள்ள அந்த தமிழ் வந்துட்டு இருக்கு சொன்ன மாதிரி. அதனால நம்ம வளர்க்கணும் இல்லை, அது நிச்சயமா தானா வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பேரவை நிகழ்வுல வந்து திடீர்னு வந்து தவிர்க்க முடியாத காரணங்கள்னால என்னை வந்து தொகுப்பாளரா என்ன அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு முன்ன பின்ன நான் தொகுப்பாளரா இருந்ததே கிடையாது. முதல் முறை மேடை ஏறி அவங்க பேச வேண்டிய ஒரு தருணமா இருந்தது. ஆனாலும் கூட தப்பா தமிழ் பேசினாலும் சரி, ஒரு பையன் வந்து இவ்வளவு அழகா பேசுறாங்க, அத்தனை கைத்தட்டல்கள் அங்க வந்தது. எனக்கு அது ஒரு சின்ன ஒரு மகிழ்வு இருந்தது. அது வந்து சில நேரங்கள்ல வந்து எல்லாரும் கரவஷம் கொடுங்க அப்படின்னு ஒரு ஐயா வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். தயவு செய்து கரவஷம்ன்ற வார்த்தையை வந்து நீங்க உபயோகிக்காதீங்க, கருவொலின்னு யூஸ் அல்லது கைத்தட்டன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் பயன்படுத்துறேன்.
அது வட இந்திய சொல்லுங்க. இனி எப்பயுமே அதை வந்து நான் எந்த மேடைக்கு போனாலும் அதை நான் கண்டிப்பா கரவொலி அப்படின்னு தான் சொல்றேன், கரோஷன் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட கத்துக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அமைஞ்சது. அதே மாரி கடைசியா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் நான் வந்து நினைக்கிறேன். என்னுடைய படங்களை நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, நாட்பட தேடுன்னு ஒரு தொகுப்பு வந்து வைரமுத்து ஐயா வெளியிட்டிருக்காரு. அதுல வந்து எழுத்தும் நீயே அப்படின்ற ஒரு ஆல்பம் பாடல் வந்து நான் பாடியிருக்கேன், ஐ மீன் நடிச்சிருக்கேன். நீங்க கண்டிப்பா அதெல்லாம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்க வந்து யூடியூப்ல பார்க்கலாம், எழுத்தும் நீயே. அதுக்கப்புறம் இப்போ வள்ளுவம் என்பது வாழ்க்கை மொழி அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வந்து வெளியே இருக்கு, அதையும் நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு என்னன்னா, என்னுடைய அடுத்து வந்து பாரிஸ் கஃபே வெளியா இருக்கு. அது தமிழ்ல டைட்டில் வைக்க சொல்ற அளவுக்கு எனக்கு இல்ல. ஆனா அந்த படம் வெளியாகும் போது நீங்க எல்லாம் பார்த்து உங்களோட ஆதரவு தரணும். என்னதான் இருந்தாலும் எங்க ஐயாவும் அண்ணனும் பேசினதுக்கு அப்புறம் எனக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் சும்மா சொல்லி முடிச்சிட்டேன். என்னன்னா வேளாங்கண்ணி அண்ணனை வந்து நாங்க அங்கதான் பார்த்தேன். அவர் கடைசி நாள் நிகழ்ச்சி தொகுத்தப்பதான் நம்ம யோசிச்சேன், இவங்களுக்கு எப்படி நமக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு எனக்குள்ள வந்தது. நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க, ஒரு பேர் கிடைச்சதுன்னு. அவ்வளவு அழகான ஒரு தெளிவான தமிழ். அவருக்கு வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த நிகழ்வுக்கு வரணும்னு 2 பேர் தான் விருந்தினர்களா இருந்தாங்க. 3ஆவதா வந்து நான் விருந்தினர்களா பார்வையாளனா தான் வந்தேன். இருந்தா கூட நான் வரணும்னு சொன்ன உடனே என்னுடைய நண்பர் அபி அவர்கள் வந்து எல்லா வேலையும் விட்டு என் கூட என்னை கூட்டு வந்தார். நன்றி அபி அவர்களே. அதே நேரத்துல இவங்க நம்ம அண்ணனை அழைச்சு வரக்கூடிய நண்பர் ஒருத்தர் வர முடியணும்னே அப்படின்னு அபிகிட்ட உதவி கேட்டேன். அவருடைய நண்பர் வந்து உடனே அழைச்சிட்டு வந்தாரு. உங்களுக்கும் நன்றி. ஏன்னா இங்க அமெரிக்கால எல்லாருக்கும் எல்லாமே இருக்கும், டைம் மட்டும் தான் இருக்காது. ஆனா அந்த நேரத்தை தமிழ்ன்ற ஒட்ட வார்த்தைக்காக நீங்க எல்லாமே கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் அந்த பணிவான அன்புகள். அப்புறம் அன்பு அண்ணன் கோபி அவர்களோட பயணிச்ச ஒரு நாட்கள் மறக்க முடியாது. விருந்தோம்பல் அப்படின்னா என்னன்னா, இங்க வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் கத்துட்டோம். கோபினா சுரேஷ் உட்பட அனைத்து நண்பர்களுக்கும், தமிழ் நண்பர்களுக்கும் எனது பணிவான நன்றிகள். இப்படி ஒரு வாய்ப்பு நல்கியதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி.